Assalamu alaikum. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பட்டர் சிக்கன் அண்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறேன்ட்டு ஃபுல் டியூட்டோரியல் காட்டுகிறேன். ஸோ இந்த சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஓகே, ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கனை மெரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு நான் 500 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு லெக் பீஸ் எடுக்கவும் இன்னும் அப்படி இல்லைன்னா போன்லெஸ் சிக்கன் பீசஸும் எடுக்கலும். ஸோ அதுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர், அதோட சால்ட் ஆட் பண்ணிக்கொண்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுறேன். இதை நீங்கள் 30 to 60 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மெரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த போகிறோம் மெரினேஷனுக்கு வச்சுக்கோங்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் இப்போ டவ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபுல்லாக கொஞ்சமாக சால்ட் அதோடு சேர்த்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் செய்கிற சப்பாத்தி ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணின போகிறோம். நான் இதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர்டு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறோம். அதோடு சேர்த்து மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மில்க்கும் அதே மாதிரி தான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மில்க் ஆட் பண்ணினது போதாமல் மாதிரி இருந்துச்சுன்னா வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பனஞ்சு எடுத்த போகிறோம். இது ஒரு 10 மினிட்ஸுக்கு மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு சப்பாத்தி டவ் நல்லா சாஃப்டாக ஃபோமாகவே வரும். ஸோ இதை நல்லா நீட் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதை ஒரு 1 ஹவருக்கு மாதிரி வேறே எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் டவ் சாஃப்டாகிக்கும். ஸோ இதை நான் ஒரு 1 ஹவருக்கு வேறே எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் இப்போ பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் சிக்கன் ஒன்றாவது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்த பிறகு இதை மாதிரி சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் டோட்டலாக குக்காக வைக்கணும். நீங்கள் இதுக்கு போன்லெஸ் பீசஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சிக்கனெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகின பிறகு நான் இதை வேறே எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ சேம் பேனில் உங்களுக்கு சேம் ஆயிலோ யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி வேறையும் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் இது பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலோடு சேர்த்து நான் பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆனியன்ஸை பார்த்திங்கன்னா இது மாதிரி பிக் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சமாகவே சாப் பண்ண தேவையில்லை. ஸோ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகின பிறகு நான் மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிப்போம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு குக் ஆகின பிறகு நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டொமேட்டோஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கேஷ்யூஸ் உங்களுக்கு வேண்டிய அளவு ஆட் பண்ணிக்கொள்ளணும். நான் இன்றைக்கி மிச்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளல. ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இப்போ இதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி கரம் மசாலா, சுகர், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சில்லி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுமுண்டா உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ கூடவே வினிகர் அதோட சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணின போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இப்போ இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொண்டேலும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஸ்பீடில் தான் வச்சுக்கிறேன். ஸோ இதை வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணின்னு போகிறோம். நான் இதை ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி டொமேட்டோட ஸ்கின் ரிமூவ் ஆகி வரும் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை குக் பண்ணி எடுத்த பிறகு ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கோங்க. அதோடு நான் இதை சூடாக ஆற விட்டுட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி அதோட ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பீசஸுமே இதில் லெஃப்ட் ஆகக்கூடாது. ஸோ இது மாதிரி நல்லா க்ரீம் டெக்ஸ்சர் வரும் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த போகிறோம். நான் அகெயின் இதை பேனுக்கு ஆட் பண்ணின போகிறோம். ஆனால் அதுக்கே பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரும் கிட்ட நான் இதுக்கு ஃப்ரை பண்ணி வச்சு சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இதுக்கு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்பீடில் வச்சாலும் போதும், அப்படி இல்லைன்னா மீடியம் ஸ்பீடோட கொஞ்சம் லோக்கு வச்சாலும் போதும். ஸோ இதை மாதிரி நல்லா மேலால் எல்லாமே ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இது ஒரு 2 to 5 minutes வரைக்கும் பண்ணி உங்களுக்கு குக் பண்ணி வச்சுக்கொள்ளேலும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஓப்பனாகவும் இதை உங்களுக்கு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளேலும். ஸோ இதை நல்லா பாயிலாக விட்டு இந்த மாதிரி நல்லா சிக்கனுக்கு மேலே எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவுமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ பட்டர் சிக்கன் ரெடி ஆகிவிட்டுது. நாங்கள் இப்போ எப்படி சப்பாத்தி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ சப்பாத்தி வந்து நான் 1 ஹவருக்கு மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அது நல்லாவே சாஃப்டாகி வந்துக்குது. நான் இப்போ இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தான் ஒவ்வொரு சப்பாத்தி சைஸுமே ஈக்குவல் சைஸ் ஆகிக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளேலும். ஓகே, ஸோ எல்லாமே ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மற்றது எல்லாமே கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்று செய்கிற வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா ஃப்ளட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொட்டி ரோலரை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளேலும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நான் இப்போ இதை ஸ்டவ்வில் வைக்கிறேன். இதுக்கு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன். 2 சைட்ஸும் கொஞ்சமாக குக் ஆகிற வரைக்கும் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, ஸோ இப்போ இதை இந்த சைடும் குக் ஆகின போகிறோம். நான் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கொள்கிறேன். நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி 2 சைடையும் மாற்றி மாற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓவர் குக் ஆகாது. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு செஞ்சால் பர்ஃபெக்டான சப்பாத்தி உங்களுக்கு ரெடி ஆகிடும். மற்ற எல்லா தடவும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாகிக்கின்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்திக்கிறேன். ஓகே, ஸோ இதை மாதிரி பர்ஃபெக்டான சப்பாத்தி ப்ளஸ் பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.